ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அந்த டாபிக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 3 டாபிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். இப்போ கம்பேரிட்டிவ் ஃபினான்சியல் அனாலிசிஸ்னா இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அமௌண்ட் டிவைடட் அமௌண்ட் இன் த பாஸ்ட் பீரியட் மல்டிப்ளை வித் 100. இதே காமன் சைஸ்னா இப்போ லயபிலிட்டி டிவைடட் டோட்டல் லயபிலிட்டி இன்ட்டு 100 என்ன மீனிங்னா இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டிவைடட் டோட்டல் லயபிலிட்டி இன்ட்டு 100. அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டிவைடட் டோட்டல் லயபிலிட்டி இன்ட்டு 100. இப்போ லாங் டேர்ம் டிபென்ச்சர்னா லாங் டேர்ம் டிபென்ச்சர் டிவைடட் டோட்டல் லயபிலிட்டிஸ் இன்ட்டு 100 இந்த மாதிரி இருக்கும். இப்போ அசட் டிவைடட் டோட்டல் அசட்னா அதே மாதிரி தான். இப்போ tangible assetனா tangible asset divided total asset into 100. இப்போ cash and bank கொடுத்துருந்தாங்கன்னா cash and bank divided total assets into 100. அடுத்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்ன, வேல்யூ ஆஃப் ஈச் ஐட்டம் இஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எனி பீரியட், வேல்யூ ஆஃப் சேம் ஐட்டம்ல இருக்கிற பேஸ் பீரியட், ஃபர்ஸ்ட் பேஸ் பீரியட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸோட பெர்சன்டேஜ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா மாடலையும் நான் ஒரே ஒரு சம் வீடியோவா போடுறேன், ஏன்னா சேம் மெத்தட்ல தான் இருக்கும். ஸோ நான் ஒரு சம் மட்டும் உங்களுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம காமன் சைட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லுஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம், ஏன்னா ஆன்சரும் இங்கே இருக்குது, கொஸ்டின் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லி இது எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காமன் சைட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், இப்போ லயபிலிட்டிஸ் அசட்ஸ் இருந்தால் என்ன லயபிலிட்டியோ அந்த லயபிலிட்டி போட்டு டோட்டல் லயபிலிட்டிஸ் இன்ட்டு 100. இது அவங்க என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் இருந்தால் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் டிவைடட் நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. லேபர் காஸ்ட்னா லேபர் காஸ்ட் டிவைடட் நெட் சேல் இன்ட்டு 100. இப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு 2017-18 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 lakhs. இப்போ 150 டிவைடட் சேல்ஸ் எவ்வளோ இருக்கும், சேல்ஸ் ரெவன்யூ 1200 இருக்குது. இப்போ 1200 இன்ட்டு 100. இப்போ நம்ம 150 டிவைடட் 1200 இன்ட்டு 100 போட்டோம்னா 12.5% வந்துருச்சா. அப்போ எல்லாத்துக்கும் அப்படி தான் போடணும். இப்போ 220 இருந்தால் 220 டிவைடட் 1000. இங்கே சேல்ஸ் செகண்ட் இயர் 2018க்கும் 19க்கும் சேல்ஸ் ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, 1100. இப்போ 220 டிவைடட் 1100 இன்ட்டு 100. 250 டிவைடட் 1000 இன்ட்டு 100. 200 divided 1000 into 100. 200 divided 950 into 100 போட்டிங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் வரும். இப்போ செகண்ட் லேபர் காஸ்ட் இருக்குன்னா அப்போ 200 divided 1200. நான் 1 இயருக்கு வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நெக்ஸ்ட் இயருக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கு இயர் அந்த இயருக்கு கரெக்டாக சேல்ஸ் பார்க்கணும், அந்த இயருக்கு கரெக்டாக என்ன லேபர் காஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த இயரோட அமௌண்ட் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 இயர் மட்டும் பார்ப்போம். இப்போ லேபர் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200. சேல்ஸ் ரெவன்யூ எவ்வளோ, எல்லாத்துக்கும் 1200 தான். அப்போ 200 டிவைடட் 1200 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 16.67%. நெக்ஸ்ட் கன்வர்ஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க 150. இப்போ 150 டிவைடட் 1200 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 12.5%. இப்போ 12.5% இருக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 500 கொடுத்துருக்காங்க. இப்போ 500 டிவைடட் 1200 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 41.67%. சேல்ஸ் ரெவன்யூ நம்ம சேல்ஸ் ரெவன்யூ எப்பயுமே 100% தான் இருக்கும். அப்போ 100 போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் 700 டிவைடட் 1200 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 58.33%. நெக்ஸ்ட் அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 300 கொடுத்துருக்காங்க. இப்போ 300 டிவைடட் 1200 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 25%. 25% கொடுத்துருப்பாங்க, 25%. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ, 400. இப்போ 400 டிவைடட் 1200 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 33.33%. 25%, 33.33%. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இயருக்கும் போடணும். இப்போ ஃபார் செகண்ட் இயர் எடுத்திங்கன்னா 220 டிவைடட் 1100, 140 டிவைடட் 1100. இப்போ தேர்ட் இயர் எடுத்திங்கன்னா 250 டிவைடட் 1000, 150 டிவைடட் 1000, 140 டிவைடட் 1000 இன்ட்டு 100. இப்போ 200 டிவைடட் 1000 இன்ட்டு 100. 200 டிவைடட் 950 இருக்கா, அப்போ 950 டிவைடட் இன்ட்டு 100 இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதான் காமன் சைஸோட ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி தான் காமன் சைஸ் போடணும். அவங்க எல்லாத்துலேயும் என்ன கேட்டிருக்காங்க, கமெண்ட் ஆன் த ரிசல்ட்னு கேட்டிருக்காங்க. கமெண்ட் ஆன் த ரிசல்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை வச்சு இப்போ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்த்தா எப்படின்னா 12.5, அடுத்து 20 இன்க்ரீஸ் ஆகுது, 25 இன்க்ரீஸ் ஆகுது, திரும்பி டிக்ரீஸ் ஆகுது, தென் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, from the above analysis, it can be concluded that there was a clear upward rising trend in the manufacturing cost of goods sold during the study period. இப்போ மேனுஃபேக்சரிங்
காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான். 41, நெக்ஸ்ட் 46, 54, 55, 59. அப்போ ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா as a result gross profit to sales has been decreased very significantly during the same period. அதே மாதிரி gross profit வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் 58 இருந்திருக்கு, 53, 46, 45, 42. அப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸ்டடி பீரியட்ல. இதே கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன மீனிங்? இட் இம்ப்ளைஸ் தட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் த கம்பெனி ஹேஸ் பீன் ரிடியூஸ்ட் வெரி சிக்னிஃபிகன்ட்லி டியூரிங் த பீரியட். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேனுஃபேக்சரிங் இப்போ வேற கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து நம்ம எழுதுறது தான். நம்மளுக்கு என்ன புரியுதோ அந்த சம்ல இருந்து அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸாக எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். காமன் சைஸில் ஒரு சம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சம் பார்க்கலாம். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களும் அதே மாதிரி 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் பார்க்க வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். நம்ம வந்து கொஸ்டினில் கரெக்டாக பார்க்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, காமன் சைஸ் கேட்டிருக்காங்களா இல்லை கம்பேரிட்டிவ் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நம்ம கரெக்டாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சம் கேட்டிருக்காங்கன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அமௌண்ட் டிவைடட் அமௌண்ட் இன் த பாஸ்ட் பீரியட் இன்ட்டு 100. அப்போ நம்ம 2 இயர் கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 இயருக்கும் மைனஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2021க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2022க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதியாச்சு. இப்போ அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அசெட் எடுத்திருக்காங்க. கரண்ட் அசெட்டில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். அப்போ 2 இயருக்கும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். எப்பயுமே 2022ல இருந்தால் 21 மைனஸ் பண்ணுவோம். இப்போ 2000 மைனஸ் 23,600 மைனஸ் பண்ணிங்கன்னா 21,600 மைனஸில் வருது. அதனால் மைனஸ் 21,600 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அமௌண்ட் எழுதியாச்சு. டிவைடட் அமௌண்ட் இன் த பாஸ்ட் பீரியட். அப்போ பாஸ்ட் பீரியட் என்ன, 31/3/2021ல கேஷ் பேலன்ஸோட பாஸ்ட் பீரியட் 23,600. அப்போ டிவைட் பண்ணணும். 23,600 டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா மைனஸ் 91.5. இப்போ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் போடணும். இப்போ செகண்ட் ஒன் டெப்டாஸ் பார்த்தீங்கன்னா 38,000 மைனஸ் 41,800 போட்டிங்கன்னா மைனஸ் 3,800 டிவைடட் பாஸ்ட் பீரியடோட அமௌண்ட் 41,800 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா மைனஸ் 9.09 இருக்கனால 9.1ன்னு எடுத்திருக்காங்க. நீங்கள் எப்பயுமே 2 டிஜிட் எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டான இது. இப்போ 9.09 வந்தால் மைனஸ் 9.09. ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் எப்பயுமே 2 டிஜிட் எடுங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின்லேயே கொடுப்பாங்க நீங்கள் 2 டிஜிட் வரைக்கும் எடுங்கன்னு சொல்லி, இல்லை 3 டிஜிட் வரைக்கும் எடுங்கன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து 2 டிஜிட் எடுத்துக்கோங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்வென்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ 26,000 மைனஸ் 32,000 போட்டிங்கன்னா மைனஸ் 6,000. இப்போ டிவைடட் 32,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா மைனஸ் 18.75. நெக்ஸ்ட் அதர் கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2,600 மைனஸ் 6,400 டிவைடட் 6,400 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா மைனஸ் 59.4 கொடுத்துருக்காங்க. இங்கே மைனஸ் 59.37 இருக்குது. நீங்கள் 2 டிஜிட் எடுக்கிறதே பெட்டர் தான். இப்போ லாஸ்ட் உங்களுக்கு டோட்டல் அசெட் டோட்டல் லைபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ அந்த இதுக்கும் இப்படி தான் பண்ணணும். 68,600 மைனஸ் 1,03,800 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 35,200 டிவைடட் பாஸ்ட் பீரியட் அமௌண்ட் 1,03,800 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா மைனஸ் 33.9. அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் எழுதணும். இப்போ ஃபிக்ஸ்டு அசெட் கொடுத்துருந்தாங்கன்னா 34 மைனஸ் 54 டிவைடட் 54,000 இன்ட்டு 100. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த சம்முக்கு. இப்போ சப்போஸ் ப்ளஸில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 1,20,000 மைனஸ் 80,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் தான் வரும். அப்போ 40,000 டிவைடட் 80,000 இன்ட்டு 100 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 50% தான். இப்போ அந்த சிம்பிள்ஸ் வந்து கரெக்டாக போடுங்க. ஏன்னா அந்த சிம்பிள்ஸ் தான் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கும் டிக்ரீஸ்க்கும் அதே சிம்பிள்ஸ் தான் வரும். ஸோ வந்து பெர்சன்டேஜை வந்து கரெக்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இல்லையும் அண்ட் ஸ்டடி இட்ஸ் ஃபினான்சியல் பொசிஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கும் நம்ம வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் எழுதணும். இப்போ கரண்ட் அசெட் என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கா,
கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆயிருக்கா, கேஷ் அண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா. இப்போ இந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்க எப்படி எழுதணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த சம்ல என்ன குடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன புரியுதோ அது எழுதுங்க. இல்ல எனக்கு சப்போஸ் கஷ்டமா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, இப்ப நார்மலா வந்து கேஷ் எதனால இன்க்ரீஸ் ஆகும், கேஷ் எதனால டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எழுதி வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபிக்ஸ்டு அசெட்ல இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஏன் இன்க்ரீஸ் ஆகும்? அந்த கம்பெனி வந்து நியூ அசெட் ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம், எல்லாச்சும் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களோட ஆப்ரேஷனே எக்ஸ்பான்சேஷன் பண்ணியிருக்கலாம். இதே டிக்ரீஸ் ஆயிருக்கிறது காரணம் என்னவா இருக்கும்? அசெட்ஸ் ஏதாச்சும் சோல்வ் பண்ணியிருக்கலாம், டிப்ரிசியேஷனால டிக்ரீஸ் ஆயிருக்கலாம் அந்த அசெட்டு, இல்லை ஏதாச்சும் சோல்வ் பண்ணியிருக்கலாம், டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம், வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கம்பெனி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே வந்து இப்போ லாங் டேர்ம் டெப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஏன் டெப்ட் அதிகமாக வருதுன்னா, லோன்ஸ் வந்து அதிகமாக வாங்கியிருக்கலாம், அதனால டெப்ட்ஸ் ரைஸ் ஆயிருக்கலாம், இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைனான்ஸ் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து காமனாக என்ன காரணம் இருக்கும், எதனால இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா இந்த ஒரே ரீசன் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது சம் கேட்டிங்கன்னா எல்லா சம்முக்கும் அதவே எழுதிக்கலாம் மோஸ்ட்லி. ஏன்னா கமெண்ட்ஸ்ன்றது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதானே எழுதுறது. ஸோ அதான் இந்த இது நோட்ஸ் வேணா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ கமெண்ட்ஸ் இருந்து நமக்கு என்ன புரியுதோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் எழுத போகிறோம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கினாலும் ஓகே, இல்லை நான் கொஸ்டின் பட் நானே எழுதிடுவேன் எனக்கு நாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ அதான் உங்களும் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ்னால் எதனால டிக்ரீஸ் ஆயிருக்கும், மேபி நிறைய ப்ராப்ளம்ஸ், ஷார்ட் டேர்ம் அப்ளிகேஷனில் அவங்க ப்ராப்ளம்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க காமன் ரீசன் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது என்ன கம்பெனி, ஸ்பெசிஃபிக்காக என்ன கம்பெனின்னு கொடுக்க போகிறது இல்லை. இப்போ பேங்கிங் கம்பெனினா நம்மளுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கும், அங்கே என்ன கம்பெனின்னு கொடுக்க போகிறது. ஸோ நம்ம காமன் ரீசன் கமெண்ட்ஸில் எழுதினாலே நம்மளுக்கு மார்க் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸில் ஒரு மாடல் பார்க்கலாம். இப்போ ட்ரெண்ட் அனாலிசிஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்பேர் த ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா அண்ட் கமெண்ட். அவங்க வந்து மொத்தம் 4 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் என்ன இருக்குது, 2019. அப்போ 2019 தான் எல்லாத்துக்கும் பேஸ் பீரியட். 2020க்கும் 2019 தான் பேஸ் பீரியட், 2021க்கும் 2019 தான் பேஸ் பீரியட், 2022க்கும் பேஸ் பீரியட் வந்து 2019 தான். இப்போ நம்ம ஃபார்முலா என்ன படித்தோன்னா, இப்போ என்ன இயர் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2020லேருந்து எடுக்கிறோம். ஏன்னா இது பேஸ் பீரியட் ஆயிடுது. பட் பேஸ் பீரியட்னால நம்மளுக்கு வந்து அதே எப்படினாலும் 100 வரும். ஏன்னா இப்போ 2 lakhs டிவைடட் பேஸ் பீரியட்னா 2 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 100, 1,50,000 டிவைடட் 1,50,000 இன்ட்டு 100, 5 lakhs டிவைடட் 5 lakhs இன்ட்டு 100, 3 lakhs டிவைடட் 3 lakhs இன்ட்டு 100, 8 lakhs டிவைடட் 8 lakhs இன்ட்டு 100. ஸோ பேஸ் பீரியட்ல எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து 100% தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2020. இப்போ 2020க்கு எவ்வளோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் 2,50,000. அப்போ 2,50,000. அப்போ பேஸ் பீரியட் இங்கே எவ்வளோ இருக்குது, 2019 தான் பேஸ் பீரியட். அப்போ 2 lakhs. இப்போ 2 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 125%. நெக்ஸ்ட் 1,50,000 லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ் பீரியட் எவ்வளோ, 1,50,000 தான். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 100%. நெக்ஸ்ட் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் 2 lakhs கொடுத்துருக்காங்க. பேஸ் பீரியட் 1,50,000 இன்ட்டு 100. இப்போ 133 இன்ட்டு 3%. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 6 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ 6 lakhs டிவைடட் 5 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 120%. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போடணும். இப்போ 2021 எடுத்திங்கன்னா 2 lakhs. 2019க்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பேஸ் பீரியட் எவ்வளோ, இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எடுக்கிறீங்கன்னா 5 lakhs டிவைடட் 2019க்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு பேஸ் பீரியட் எவ்வளோ, அந்த மாதிரி தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் 2022க்கும் 1,80,000 டிவைடட் 2 lakhs இன்ட்டு 100, 1,25,000 டிவைடட் 1,25,000, 1,25,000 டிவைடட் 1,50,000, 1,50,000, 1,50,000, 455 டிவைடட் 5 lakhs, 3,40,000 டிவைடட் 3 lakhs, 8 lakhs டிவைடட் 8 lakhs. இந்த மாதிரி தான் பேஸ் பீரியட் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவங்க வந்து இல்லையும் கமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, ரெடக்ஷன் இன் த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்துருக்கு போல். 100 நெக்ஸ்ட் 120 குறைஞ்சிருக்கு, 120 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தென் 100 குறைஞ்சிருக்கு, திரும்பி 91 குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து எதனால மோஸ்ட்லி காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வந்து ரெடக்ஷன் ஆயிருக்குன்னா, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸும் குறைஞ்சனால மேபி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து ரெடக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் தட் தேர் இஸ் fluctuating trend in all the items disclosed in financial statement during the period under study. So ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 100 125 திரும்பி 100 90, இப்போ என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, திரும்பி டிக்ரீஸ் ஆகுது.
ஸோ வந்து மாற்றி மாற்றி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அந்த மாதிரி போகிறனால நம்மளால டெஃபினைட் கன்க்ளூஷன் வந்து இந்த சம் கொண்டு கொடுக்க முடியல. ஸோ வந்து நோ டெஃபினைட் கன்க்ளூஷன் கேன் பி ட்ரான் ஃப்ரம் த அபோவ் அனாலிசிஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இந்த தேர்ட் மாடியூல்ல ஃபர்ஸ்ட் டாபிக்ல மூணு டாபிக் இருந்திருக்கு. காமன் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் ட்ரெண்ட் அனலைஸ். எல்லாத்துலயும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you in the next வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.